வாங்க டேஸ்டியான சுரக்காய் கூட்டு தேங்காய் அரைச்சி விட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டு பிளெயின் சாதம், காரக்குழம்பு, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பருப்புலேருந்து வாசனை வந்தவுடனே 2-3 தடவை பருப்பை நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு வெங்காயம், 5 பூண்டு, ஒரு ரஃபாக சாப் பண்ண தக்காளி, ஒரு சுரக்காவை க்யூபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுரக்காவை நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு விதையை நீக்கிட்டு சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கூட்டுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 400 ml தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரை மூடி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே கூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2-3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா சேர்த்து நல்லா மைய அரைச்சி அதை கூட்டில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு தாளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை யூஸ்வலான தாளிப்பை டாப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பாசிப்பருப்பு சுரக்காய் கூட்டு என்னோடய ஸ்டைலில் ரெடி. எப்பயுமே பாசிப்பருப்பு நெத்தாக வெந்திருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழைவாக இருந்துச்சுன்னா கூட்டும் ரொம்ப குழன்னு இருக்கும், டேஸ்ட் கம்மியாக்கிடும். இந்த மாதிரி குக்கிங் ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.